இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் கொஞ்சம் தாயாரோடும் தாயோடைய உடல் நலத்திலையும் இவங்களுடைய உடல் நலத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கை துணை அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால நம்ம பணம் பொருளாதார விஷயங்கள் கூட நம்ம தேவைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த காலகட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னு வச்சுங்களேன், 10 தரமாக 1000 ரூபாயே கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு செலவாக போயிடும். அப்போ நம்ம சேமிப்பு பண்ண முடியாது. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கணும். அதே மாதிரி வேலை நல்லாயிருக்கும், வேலை சூப்பராக இருக்கும், வேலை இருக்கும், வேலையாட்கள் நல்லா இருப்பாங்க, நமக்கு வேலையும் வரும். ஆனால் இந்த வேலையை செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு வேலையை செய்யணும்னு செஞ்சீங்கன்னா அதில் வர்ற வருமானம் 5 ரூபா தான் வரும். 10 ரூபா வருமானம் நமக்கு வராது. அப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் யோசித்து கவனமாக அந்த வேலையை செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதிய ஒரு இடமாற்றம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி மனசு வந்து ஒரு தைரியமாக இருக்கும். நம்ம எதையாக இருந்தாலும் துணிஞ்சு செஞ்சிடலாம், நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறதுக்கான அத்தனை முயற்சியும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள் கட்டாயம் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே தாராளமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்கலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கடன் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கடன் வாங்கி தான் அந்த விஷயத்தை நம்ம செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் நம்ம யோசிக்காமல் தாராளமாக கடன் வாங்கலாம். கடன் வாங்கினாலும் அந்த கடனால் நமக்கு ஒரு வருத்தம் வராது, கடனை வந்து ஈஸியாக கட்டிடுவோம். அப்போ கட்டின வீடாக வாங்கிக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கால் பிடிச்சி இடம் வாங்கி நம்ம வீடு கட்டாமல் புதுசாக கட்டின வீட்டை நீங்கள் வாங்கி குடி போகிறது இந்த மாதத்தில் அதுக்கான விதையை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமான முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய தான தர்மங்கள் பண்ணின புண்ணியம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா அப்பா ஒருத்தர் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருப்பார், உங்கள் அப்பா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பலன்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கான பலன்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பாக தேடி வரும். சரிங்களா? அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் மனசில் கவனத்தை செலுத்தி படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் வரப்போது நம்ம மார்க் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணத்தை போட்டு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த தேர்வில் வந்து நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும். சரிங்களா? வெளிநாடு, தூரதேச பிரயாணங்கள், இது சார்ந்த விஷயங்களில் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் நடக்கும். சரிங்களா? குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். சரிங்களா?